ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால காலையில் எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் வேலைலாம் முடிஞ்சுது. இன்றைக்கி பூரி தான் பண்ணேன். ஏன்னா வீட்டில் டிஃபன் மாவு இல்லை, அதனால் பூரி பண்ணேன். யூஸ்வலாக பூரி பண்ணும்போது தியாவும் மீனும் அதே மதியானத்துக்கு லஞ்சுக்கு வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் லஞ்சுக்கு அவங்களுக்கு அதையே வச்சு கொடுத்துட்டேன். ஸோ லஞ்ச் எனக்கும் அசோக்கும் மட்டும்தான் ரெடி பண்ணணும். அதனால் புடலங்காய் இருந்தது, அது போட்டு கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ ஃப்ரைடே டைரெக்டாக லஞ்சு தான். அது கூட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு டீ சாப்பிட்டோன்னாக்கா டைம் கரெக்டாகிடும். ஸோ நான் ஆஃபீஸ் வேலையில் உட்காந்துருவேன். லேப்டாப் எடுத்தேன்னா அப்படி டைம் கரெக்டாக இருக்கும். வீட்டில் எத்தனை ஐட்டம் இருந்தாலும் டிஃபன் மாவு, அரிசி மாவு வீட்டில் இல்லை அப்படின்னா ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நான் வேறு டிஃபன் பண்ணாலுமே எனக்கு அரிசி மாவு எனி டைம் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஈவினிங்லலாம் பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் இருக்கேன், இல்லை என்னால் டைமுக்கு எழுந்திரிச்சு டின்னர் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னாக்கா டிஃபன் மாவு தான் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் எப்பயுமே டிஃபன் மாவு ஸ்டாக்கில் இருக்க மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி மோஸ்ட்லி காலையில் வேறு ஏதாவது பண்ணுவேன். லைக் பொங்கல், உப்புமாலே சேமியா உப்புமா, ரவை உப்புமா, கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா, பூரி அப்படி ஏதாவது மார்னிங்கில் பண்ணிக்கலாம். ஆனால் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். அப்பா கூட டெய்லி ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது கேட்பார், டெய்லியுமே தோசைன்னு சாப்பிட்றீங்களா நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது சப்பாத்தி அப்படி ஏதாவது நைட்டு பண்ணுவேன். பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் டின்னர் டைமில் மட்டும். லஞ்சுக்கு எல்லா காயும் லைக் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புடலங்காய் இதெல்லாமே அரிஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா கூட்டு ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக நேற்று நைட்டு தியா மீனுக்கு சயின்டோ ஃபெஸ்ட் வர்றதுனால அவங்க ப்ராஜெக்ட் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாங்க. இல்லை மீனு கம்ப்ளீட் ஆர்கன் சிஸ்டம் காமிச்சா, தியா ஒரு ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஒன்று காமிச்சா. ஸோ நானும் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். வீடே பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் அதோட அவுட்கம். ஹியூமனு உள்ளார சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே லங்ஸோட இன்னர் பார்ட்டு, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்ததுக்கப்புறம் ஹார்ட்டோட இன்னர் பார்ட்டு, அப்புறம் ஸ்கெலெட்டல் சிஸ்டம், மேலே அந்த ஸ்கல் ஓப்பன் பண்ணால் உள்ள பிரெயின். 2 ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. தியா என்ன பண்ணான்னா கண்ட்ரி தனியாக எழுதிட்டா. ஸோ அந்த கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியில் இருக்க பின்னையும் ஒன்றா வச்சோம் அப்படின்னா எல்இடி லைட் எரியும் வித் பீப் சவுண்டோட. ஸோ இதுதான் இவளோட ப்ராஜெக்ட்டு. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி வீட்டில் மணி பிளான்ட் இருக்கிறதுக்கு அதை கொஞ்சம் கட் பண்ணி கிச்சன்லேயும் வைக்கலாம், கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் செராமிக் பாட்டு 2மே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆக்சுவலாக அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினாக எனக்கு க்ரீன் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக அதனாலே தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் நான் இன்னும் அதை ரெடி பண்ணி பாட் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்லாம் எடுத்து வைக்கலை. நான் அதை பண்ணும்போது காமிக்கிறேன். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.